ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் வியூஸ். அந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸில் என்னென்னலாம் பிரேக்கிங்கான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறதில் ஒரு முழு தொகுப்பு தான். ஏன்னா எப்பயுமே நம்ம இந்த பாலிடிக்ஸ் பற்றி தான் இனிமேல் கவர் பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரெண்டிங்கிறது பாலிடிக்ஸ் தான். பிகாஸ் இன்னும் 2 மாதத்தில் எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும் இன்னும் 1 மாதத்தில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது யார் ஜெயிக்க போகிறா அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு, அதுக்கடுத்து என்னென்ன தொகுதியில் யார் நிற்கிறாங்க, ஒருத்தவங்க தாக்கி பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வட்டம் யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆதரவு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எதனால் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா மக்களுக்கும் தெரியும். ஸோ விஜய் ரசிகர்கள் தாவக தொண்டர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 மாதத்தில் நம்ம கவர் பண்ண போகிற செய்திகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்க போது. தாவேகாவுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்சன்டேஜ் கிடைக்கும்ன்ற மாதிரி தான் நானும் எதிர்பார்க்குறேன். சரியா? இப்போ ஒரு கருத்து கணிப்பு ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்சன்டேஜ் போடுறாங்க 41.5 அப்படின்ட்டு. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி 36.2. டிவிக்கு பார்த்தீங்கன்னா 14%. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 8%. அட பாவிகளா என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. நாம் தமிழருக்கு சோதனை அப்படின்ற மாதிரி. அதாவது நாம் தமிழர் டிஎம்கே அடிச்சிருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த வட்டம் வாக்குகள் இருந்திருக்கும். ஆனால் நாம் தமிழர் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வச்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் அவங்களுடைய வாக்கு வங்கிகள் கண்டிப்பாக சறுக்கும் அப்படிங்கிறதுல இதன் மூலமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இது வெறும் சும்மா ஒரு கருத்து கணிப்பு. இது யாரெல்லாம் இப்போது டிஎம்கே பேஸ்ட் ஊடகம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக பண்ணுவானுங்க. ஏடிஎம்கே பேஸ்ட் ஊடகம் என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா அவங்களுக்கு சாதகமாக பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே ஆண்டதெல்லாம் போதும். மாற்று சக்தி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுனால விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்க மாதிரி 14% சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக அதை விட கூட தான் வாங்குவார் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ யாருக்கிட்டனாலும் பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் விஜய் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆனால் மாற்று அப்படிங்கிறத மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு பரிசு விஜய்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அவர் சில விஷயங்கள் ஒழுங்குபடுத்தினா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, ஒழுங்காக இருந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு செய்தி, அதாவது த்ரிஷாவும் சஞ்சய் இருக்கார்ல விஜயோட பையன், அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுக்கிற மாதிரி, த்ரிஷா ஸ்டேட்டஸ் போடுற மாதிரி, த்ரிஷா வீடியோ போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆக்சுவலாக உண்மையே கிடையாது. ஓகே, த்ரிஷாவும் சஞ்சய் எடுத்துக்கிட்டது ஏஐ ஃபோட்டோ. த்ரிஷா இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ் வச்சுட்டாங்க, பார்ட்டி முடிகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கடுத்து என்னுடைய முடிவு இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரியும் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத தகவல்களை பார்த்திங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. அதை நம்பாதீங்க. அது சும்மா ஒரு வியூஸ்க்காகவும் ஒரு பிரேக்கிங்காக ஏதாவது பண்ணணுன்றதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் அது கிடையாது. அதேமாதிரி த்ரிஷா தாவக்காவை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க, விஜய் இனிமேல் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி தாவக்காவினர் பார்த்திங்கன்னா கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க டிஎம்கேக்கு எதிராக. எல்லா இடங்களிலும் மேஜராக இது பண்ணாங்க. சென்னை மட்டும் இல்லை, ஈரோட்டில், அப்புறம் கோவையில், அந்த மாதிரி எல்லா இடங்களிலும் ஒருத்தவங்க தலைமையில் நடந்தது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ப்ரூட்டலான ஒரு அட்டாக் ஃப்ரம் டிவிகே. இதில் விஜய் அவர்கள் வராமல் இருந்ததுக்கான காரணம் திருப்பியும் கூட்டம் கூடுன்றதுக்காக அவர் வரல. ஆனால் எல்லாருமே அவருடைய கொள்கையை என்னடா கொள்கைன்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான். உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேசும் பொழுது செந்தில் பாலாஜி நீதாயா மெயின் அக்யூஸ்டு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அட்டாக் பண்ணார். அப்புறம் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சவால் விட்டு உதயநிதி என் கூட மல்லுக்கட்டு அனுப்புப்பா அப்படின்ற மாதிரிலாம் பண்ணியிருந்தார். அந்த கட்ஸ் நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன இது கூப்பிட்றாங்கன்னு தெரில அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பம்பிட்டார். சிபிஐ சமனில் அவருடைய பேரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண இன்னொருத்தர் இருப்பார்ல, அவர் பேர் என்ன, பொய்யாமொழியா அன்பில் மகேஷ், அன்பில் மகேஷ் அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணார் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அவர் எப்படியாச்சும் உள்ளே கூப்பிட்டு வச்சு ரிப்பீட் அடிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அதான் டிஎம்கே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டுதரில் விட்டுருச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ சிபிஐ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி செருப்பை கொண்டு அடித்ததும் விஜயோடைய இதில் இந்த ஒரு கலவரத்தை தூண்டி விட்ட மாதிரி செட் பண்ணது அப்படிங்கிறது போதுமான ஆதாரம் இல்லை அப்படின்னா கூட இவங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிச்சி டிஎம்கே தோலுரிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தான் செந்தில் பாலாஜியை முதல் கட்டமாக விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இப்போ 15ஆம் தேதி சரியா சிபிஐக்கு
ஆஜராகிறாங்க எல்லாருமே. விஜய் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா போறாரு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. அடுத்து செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியிலேருந்து விலக போறாரு. அவர் வந்து ஏடிஎம்கே இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணியில் சேர போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிதளவில் இருந்துச்சு. அதை வந்து மறுப்பு தெரிவிக்கும் வகையில், இல்லைப்பா நான் வந்து விஜய் கூட பயணிக்க போகிறேன், 234 தொகுதியும் விஜய் தான் நிற்க போகிறாங்க, அதாவது கூட்டணி கிடையாது, அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் தான் வந்து நிற்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு விஜய் மேலே இருக்கக்கூடிய நன்மதிப்பு என்ன அப்படின்னா, நான் அம்மா ஃபோட்டோ வச்சுருந்தேன், அதுக்கடுத்து விஜய் ஃபோட்டோ வச்சேன். உடனே அவர் சொல்லிட்டாரு, விஜய் என் ஃபோட்டோவில் வைக்காதீங்க, அம்மா ஃபோட்டோ மட்டும் வைங்க. ஸோ அந்த ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது எந்த ஒரு தலைவன் வந்து கொடுப்பான். அதனால் எனக்கு வந்து விஜய் அவர்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் பேசியிருக்காரு. ஸோ இப்போ ஹேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ டிஎம்கேக்கு போயிட்டாங்க, ஐயோ ஏடிஎம்கே போயிட்டாங்கன்னாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதற விட்டார் செங்கோட்டையன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சாட்டை துரைமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு இவ்வளோ விஷயங்கள் ஒரு வாரத்தில் விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டதை பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டில் நம்ம சொன்னது தான், நேற்று ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட 11-12 விஷயங்கள் நடந்திருக்கு இந்த ஒரு வாரத்தில் டிஎம்கே ஒரே அலட்சியத்தினால. இதில் என்னன்னா கமலஹாசன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டார் டிஎம்கேக்கு எதிராக. இப்போ பார்த்தீங்களா இல்லையா, பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருக்க மாட்டேங்குது, கொஞ்சம் அரசு இதில் வந்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அவரே போட்டார். ஸோ அந்தளவுக்கு இருக்குது, இல்லைனா வந்து கேட்க மாட்டாங்க. அது விஜய் அவர்கள் இன்றைக்கி ரொம்ப அழகாக ஆர்டிகுலேட் பண்ணி ட்வீட்டாக வந்து போட்டிருந்தாரு. எனக்கு என்னென்னா இதை வந்து விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை வந்து கன்வெர்ட் பண்ணி போட்டிருந்தாருன்னா ஒரு பயங்கரமான ஒரு பூகமம் வந்து கிளம்பியிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை மிஸ் பண்ணுறார் விஜய், இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது. பட் இருந்தாலும் ட்வீட்டுக்கே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு, சரிங்களா. டிஎன் ரிஜெக்ட்ஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமான ட்ரெண்டிங் இன்றைக்கி வந்து ஆச்சு அப்படிங்கிறது தான். சரி, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லை. துரைமுருகன் இருக்கார்ல சாட்டை, அவர் வந்து விஜய் த்ரிஷா வச்சு இன்னும் ஓட்டிகிட்டு இருக்காப்புல, சரியா. ஏன்னா அவங்க வந்து என்டிகே பற்றி பேசினா வியூஸ் போக மாட்டேது பாவம் அவருக்கு. அதனால் விஜய் பற்றி பேசினா வியூஸ் போகும், 4-5 பேர் பார்ப்பாங்க. கொஞ்சம் ஆஃபீஸ்லாம் போட்டாப்புல, கொஞ்சம் வந்து வாடகை கொடுக்கணும், அதெல்லாம் வந்து வேலை பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் எப்பயும் பேசிடுவாப்புல, நான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் வந்து பேசுகிறேன் அப்படின்ட்டு. எந்த மைத்துக்கு பேசுகிறப்போ அப்படின்னு நம்ம கேட்டோன்னா எப்படி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ங்கிற கெட்ட வார்த்தையா, போடா விஜய் மகனே, போடா விஜய் அப்படின்ற மாதிரி வந்து கேவலமாக வந்து ஒரு காணொலி போட்டிருந்தான். அவன் வந்து தந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து மக்கள் மேடைன்னு சொல்லி பங்கெடுத்துக்கு முன்பு டிவிக்கிலேருந்து பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அவனை ஸ்டேஜ்லேருந்து தெரிஞ்சு ஓட்டிட்டானா சாட்டை. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு வந்து செஞ்சுருக்காங்க சாட்டை அப்படிங்கிறது தான். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீமான விஜயலட்சுமி மேட்டர்லேருந்து டிஎம்கே கொஞ்சம் காப்பாற்றுச்சு அப்படின்றதுனால மொரட்டு முட்டு டிஎம்கேக்கு வந்து சும்பாயிட்டாங்க. அதனால் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் தெரியாது. நான் என்டிகே நல்ல ஒரு மாற்று சக்தியாக நினைத்தேன், ஆனால் இவனுக்கு வந்து ஒரு காமெடி பீஸ் தான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நிரூபணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் இவங்களுக்கு விஜய் வந்து எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள். அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு கூடுதலாக ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் ஜனநாயகன் படம் டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குன்ற மாதிரி அப்டேட் வருது. என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோவா வந்து குறைச்சல் கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி தான். அடுத்து ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் நடந்தது. முடிஞ்ச பிறகு டிவிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருந்தது. என்ன அப்படின்னா, எப்பா இவங்க வந்தாங்கன்னா ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க, அப்படியே சேரெல்லாம் கோத்தி போட்டு போயிடுறானுங்க, வாட்டர் பாட்டில் அங்கங்கே தூக்கி வீசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நடந்த எல்லா ஆர்ப்பாட்டத்தையும் முடிஞ்ச பிறகும் அவங்களா வந்து எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு க்ளீன் பண்ணிட்டு கிளம்புனாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதற்கு ஒரு வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டும், நல்வழிப்படுத்தியிருக்கார் அப்படிங்கிறது அது ஆரம்பிச்சிருச்சுங்கிறது பார்க்க முடியுது. ஸோ தட் இஸ் குட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய ஸ்லீப்பர் செல்லு ஆதவ அர்ஜுனா, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இவங்கெல்லாம் கிழிச்சு தொங்க விடுறதுக்கு ஒரு பெண்மணி ஒரு காணொலி பேசியிருந்தாங்க. அப்படி பேசியிருக்காங்க, அதாவது விஜய் வந்தாருன்னா பெண்களுக்கான சேஃப்டி கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இருக்கிறது பெண்களுக்கு சேஃப்டியே கிடையாது கவர்மெண்ட் சொல்லி காரி துப்பி ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. அது பயங்கர பயங்கரமாக வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது நல்லா இருந்தது. ஏன்னா தூத்துக்குடியில் 17 வயது சிறுமி, சரிங்களா, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்து அவங்களாவே எந்திரிச்சு அடுத்த நாள் நடந்து ஸ்டேஷனுக்கு 2 கிலோமீட்டர் நடந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவலம் இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். சரியா? ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ட்ரெண்டிங்கான டாபிக்ஸில் நம்ம சந்திப்போம்.